அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 689வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 689வது நாளில் இஸ்ரேலுடைய படைகள் காசா சிட்டியை நோக்கி நகர்ந்திருக்கின்றன. அவற்றை எதிர்கொண்ட விதத்தை நேற்று இராணுவ நோக்கர்கள் எப்படி வர்ணிக்கிறார்கள் என்று சொன்னால், ஹமாஸ் டெஸ்ட்ராய்ஸ் ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் ட்ரூப்ஸ், முதல் அலை படைகளை அழித்தது ஹமாஸ் என்று சொல்கிறார்கள் இராணுவ நோக்கர்கள். மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். இதற்காக அவர்கள் இதுவரைக்கும் வெளிப்படுத்தாத ஒரு புது படைப்பிரிவை காட்டுகிறார்கள். அதற்கு பெயர் நுக்பா. இதை எலைட் ஃபோர்ஸ் ஆஃப் ஹமாஸ் என்று சொல்லுகிறார்கள். ஹமாஸுடைய சிறப்பு படை என்று சொல்லுகிறார்கள். இதுதான் இப்பொழுது களத்தில் இறங்கி இருக்கிறது. அதற்கு பல வகையான கூடுதல் பயிற்சிகளை கொடுத்ததாக பல பயிற்சிகளையும் சொல்லுகிறார்கள். ஆக இந்த நுக்பா நேற்று நடத்திய தாக்குதலை வைத்து பார்க்கும்போது அது எல்லா பயிற்சிகளையும் பெற்ற ஒரு பெரிய படை பிரிவாகத்தான் தெரிகிறது. எதை பற்றியும் கவலைப்படாமல் பெரும்பாலும் அவர்கள் கொரில்லா வார்ஃபேர் என்று இருப்பதில்லை. நேரடியாக இஸ்ரேல் இராணுவத்தை மோதுகிறார்கள். மர்காவா டேங்க் முதலானவற்றை அழித்திருக்கிறார்கள். அது காசா சிட்டியில் பெரிய அளவில் ஒரு அழிவை எதிர்கொண்ட இஸ்ரேலிய இராணுவம் அதே வேளையில் பெய்த் ஹானூனில் ஒரு பெரிய அழிவை எதிர்கொண்டு இருக்கிறது. நேற்று அல் சைத்தோன் பகுதி பெய்த் ஹானூன் பகுதியில் நடந்த அளவுக்கு காசா சிட்டியில் யுத்தம் நடந்ததா என்பது நமது பார்வையில் சற்று சந்தேகத்துக்குரியதே என்று படுகிறது. பெய்த் ஹானூன் பகுதியில் நேற்று இஸ்ரேலிய இராணுவத்தை ஒரு இடத்துக்கு வர வைத்து இருக்கிறார்கள். அப்படியே சுட்டு அப்படியே நடந்து அவங்க விரும்பின இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. பவர்ஃபுல் பிளாஸ்ட் என்று சொல்லுது என்பது அதற்கு பெயர். இப்போ இந்த யுத்தத்துக்கு டேவிட் சிஸ்லிங்னு பெயர் வச்சிருக்கானோ பெயர் வைத்திருக்கிறார்கள் போராளிகள். அதே மாதிரி அந்த வார் ஆஃப் அட்ரிஷன் என்று இன்னொரு பெயர் வைத்திருக்கிறார்கள். 2 பெயரில் பல தாக்குதல்கள். இதில் பெய்த் ஹானூனில் நடந்ததில் 20 ஆர்ம்டு பர்சனல் கேரியரும் 20 வாகனங்களும் 5 இஸ்ரேலிய கமாண்டர்களும் அவர்களோடு தொடர்புடைய 60 இஸ்ரேலிய இராணுவத்தினரும் அழிக்கப்பட்டும் காயப்பட்டும் இருக்கிறார்கள். 5 பேர் இறந்துட்டாங்க. 5 கமாண்டர் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அடுத்தது அல் ஜெய்தோன்ல நடந்த ஒரு மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் ஆம்புஷ் என்று சொல்கிறார்கள். அந்த திடீர் தாக்குதலிலும் ஏராளமான இஸ்ரேலிய இராணுவத்தினர் இழந்திருக்கிறார்கள். ஹமாஸ் வீடியோ போட்டிருக்கு 45 பேர் என்று அது சொல்லுகிறது. அடுத்தது அல் ஜாரா ஏரியா ஆஃப் பெய்த் ஹானூன். அப்போ காசா சிட்டியில் கூட்டு போட்டால் அந்த மக்கள் அங்கே எங்கேயும் போயிட்டு இருக்காங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ இந்த பெய்த் ஹானூனும் செய்தூனும் அல் ஜாரா ஏரியாவும் தான் நேற்று பெரிய போர்க்களமாக இருந்திருக்கிறது. காசா சிட்டியை வளைக்க வந்த எல்லா இடம் நாங்கள் சரவுண்ட் பண்ணிட்டு தான் உள்ளே போவோம்னா முதல் பேட்ச் வந்து அடி வாங்கியிருக்கு. இனிமேல் 2வதா அந்த காசா சிட்டியை சுற்றி வளைத்துக்கிட்டு தான் அவங்க உள்ளே போகணும். அதுக்கு ஒரு பெரிய பிரயத்தனம் தேவைப்படும். அதை இஸ்ரேலில் உள்ள லாபிட் என்ற எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு, யூ ஆர் கமிட்டிங் சூசைட் இன் காசா. காசாவில் இஸ்ரேல் தற்கொலை செய்து கொள்கிறது என்று சொல்லிவிட்டு அடுத்தால சொல்லியிருக்காரு, ஹமாஸ் வந்து போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொண்டார், நீ தான் அமைதியை நாசமாக்கி இஸ்ரேலையும் அழிக்கிறாய் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது இந்த போராளிகள் சுற்றி வளைத்ததில் சில இஸ்ரேலிய இராணுவத்தினர் சரண்டர் ஆகியிருக்கிறார்கள். அவர்கள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஏறத்தாழ 55 பேரை இதுவரைக்கும் இந்த யுத்தத்தில், அதாவது காசாவை பிடிக்க போகிறேன், மொத்த காசாவையும் கண்ட்ரோல் பண்ண போகிறேன்னு சொன்ன பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ கைது செய்கிறதுல போராளிகள் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். அடுத்தால இஸ்ரேலுடைய அட்டாக்கில் அது ஒரு பெரிய விஷமத்தனத்தை காட்டுது. விஷவாயுகளை ஷேக் ரத்வான் ஏரியா, அல் ஜலா ஏரியா, ஜபாலியா, சாப்ரா போன்ற இடங்களில் விஷவாயுவை அது கக்கும் குண்டுகளை வீசி இருக்கிறது. அது அங்கே சுவாச முட்டுகளை ஏற்படுத்தி இருக்கிறது, சுவாசத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்தாலும் அதை சமாளித்து கொண்டு அந்த மக்கள் பெரிய அளவில் அங்கே எங்கேயும் போகல. இவன் டிஸ்பிளேஸ் ஆகி ஒரு
அவங்கெல்லாம் எல்லாரும் டிஸ்பிளேஸ் ஆகி அந்த இடத்துல இருந்து இடம்பெயர்ந்து ஒரு இடத்துல வந்துடுவாங்க. ஒரு வேலையை போட்டு கட்டி வச்சுக்கலான்னு பிளான் பண்ணுறான். அதை எல்லா இராணுவ நோக்கர்களும் சொல்கிறார்கள், மடிந்தால் இந்த மண், இல்லையேல் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வரை போர் என்ற அளவில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இஸ்ரேலுடைய சண்டித்தனம் எதுவும் அங்கே ஈடுபடாது. நேற்று இந்த டாக்ஸி கேஸு இதுபோல் அது தாக்குதலை நடத்தியதில் இப்போ காசா சிட்டியில் பல கட்டடங்களை இடித்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். 689 நாளாக இதானையா நடக்கு, அப்பாவிகளை கொலை செய்கிறது, அதன் பிறகு கட்டடங்களை இடிப்பது, இதை தவிர வேற என்ன? அவங்க இருக்கிறதெல்லாம் போராளிகள், உன்னை எதிர்ப்பவர்கள் இருப்பவர்கள்லாம் பூமி கீழே. ஆனா நீ என்ன செய்யறன்னா, பூமிக்கு மேல இருக்க கட்டடங்களை இடித்து விட்டு அதை ஒரு பெரிய வெற்றியாக காட்டுகிறாய். அடுத்து நாம் கவனிக்க வேண்டியது ஹூட்டிஸ் வெஸ்ட் பேங்க்ல நேற்று பைட் ஜின்னுங்கிற இடத்துல இருந்து இஸ்ரேலிய இராணுவம் அடித்துரட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் இஸ்ரேலிய இராணுவம் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் அங்கே எல்லா வேலையை முடிச்சுட்டோம், கொஞ்சம் ரைடு பண்ண தான் போனோம், முடிச்சுட்டு ஓடி வந்துட்டோம்னு சொல்லுது. ஆனால் கொஞ்சம் பேர் ஏன் காயம்பட்டீங்கிற கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அங்கே வெஸ்ட் பேங்கில் ஒரு மேற்கரையில் ஒரு முழு அளவு யுத்தம் தொடங்கி விட்டது. ஒரு நாசரேத்தில் உள்ள ஒரு பார்க்கில் இறங்கி 2 குரூப்பும் சண்டை போட்டதில் பார்க் அவுட்டு. நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அடுத்தால இஸ்ரேலை இப்போ ஒரு வம்பை வலியை வாங்கி கொண்டது என்று இஸ்ரேலுடைய எதிர்கட்சிகள் எல்லாமே கேள்வியை ஆதங்கப்படுகின்றன. காரணம், நீ சும்மா இருந்த வெஸ்ட் பேங்கை சீண்டி கெடுத்த மாதிரி ஆயிட்டு. இப்போ போராளிகள் இங்கேயும் போர்க்களமாக்கி விட்டார்கள். உனக்கு பதவியில் இருப்பதற்காக நீ இப்போ வெஸ்ட் பேங்கை இழந்துட்ட. இப்போ இந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டி என்ன செய்யறான், அவன் கையில் வெஸ்ட் பேங்கை கொடுத்தா அவன் வெஸ்ட் பேங்கை அவனால் காப்பாற்ற முடியலை. அவன் என்ன செய்யணும், அதை காப்பாற்றணும். அவன் இஸ்ரேலுக்கு இவ்வளோ தூரம் அழிபணிஞ்சும் அந்த மேக்கரையை காப்பாற்ற முடியலை. இப்போ நத்தியானுக்கு நேற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு எவனை பற்றியும் கவலை கிடையாது, அப்பாஸ் ஆகுது பாலஸ்தீன் அத்தாரிட்டி ஆகுது, பாலஸ்தீனத்திற்கு ஒரு தனி நாடு வேண்டும், அதை நாங்கள் அங்கீகரிப்போம் என்று 147 ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பினர்கள் அங்கீகரித்த நிலையில் அது நிலத்தில் எங்கே வரப்போகுதுங்கிற கேள்வியை நான் இப்பொழுது வெஸ்ட் பேங்க், மேக்கரை, ஜெருசலம், ஜோர்டான் வேலி இவற்றை அளிப்பதன் மூலம் பாலஸ்தீனத்திற்கு ஒரு தனி நாடு இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான். இவன் அமெரிக்காவில் போய் அழுதுட்டு கிடக்கிறான், ஐக்கிய நாடுகள் சபையில் அழுதுட்டு கிடக்கிறான். இங்கே இவன் அடிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு உதவி செய்து ஹமாஸுக்கு எதிராக போராட தயாராக இருக்கான். இந்த மாதிரி ஒரு முனாஃபிக்கையும் எதிர்கொண்டு தான் இந்த போராளிகள் பாலஸ்தீனத்தை மீட்க வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். ஆக ஜூலானி எப்படி நத்தியானுவை நம்பி கட்டுறானோ அதே போல இவன் எஃபெக்டிவாக ஹெல்ப்பே பண்ணுறான். யாரு? இந்த அப்பாஸ், பாலஸ்தீன் அத்தாரிட்டி. ஆக மேக்கரையில் இந்த குழப்பம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு அங்கே எங்கேயும் வேலை இல்லைன்னு ஆயிட்டு போராளிகள் குழுக்கள் மேற்கரையை கையில் எடுத்துட்டாங்க. நம்ம இப்போ அப்படிதான் சொல்லணும். காசாவும் போராளிகள் கையில் இருக்கு, மேற்கரையும் போராளிகள் கையில் இருக்கிறது. அடுத்தது நேற்று இந்த நாசர் ஹாஸ்பிட்டலில் நடந்த தாக்குதல் பற்றிய மிகப்பெரியதொரு செய்தி. அதில் ஒரு கனடியன் ஜேர்னலிஸ்ட்டு, அவருடைய பேரை சிம்பிளா சொன்னா ஜிங், இவர் ராய்டர்ஸில் ஒரு பொம்பளை ஜேர்னலிஸ்ட்டு, ராய்டர்ஸுங்கிற செய்தி நிறுவனத்தில் வேலை செய்திருக்கார். அந்த அம்மா பல செய்திகளை சொல்கிறா. நான் இந்த காணொலியில் பலமுறை உங்களுக்கு சொன்ன செய்தி தான் அது. என்னவென்று சொன்னால், மேலை நாட்டு ஊடகங்கள் அனைத்தும் இஸ்ரேலுக்கு ஒரு பிரபகண்டா, ஒரு பிரச்சார பீரங்கியாக செயல்படுகின்றன என்பதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதில் எதையெல்லாம் குற்றம் சாட்டுகிறார் என்று சொன்னால், அவர் 8 வருஷம் ராய்டர்ஸில் வேலை செய்துக்கிட்டு நேற்று நாசர் ஆஸ்பத்திரியில் நடந்த மரணத்துக்கு பிறகு இதுக்கெல்லாம் இந்த ராய்டர்ஸ், அசோசியேட்டட் பிரஸ்ஸு, நியூயார்க் டைம்ஸு, வாஷிங்டன் போஸ்ட்டு போன்றவைதான் மிக முக்கியமான காரணம் என்று சொல்கிறார், அடித்து சொல்கிறார். அதுக்கு ஆதாரமாக என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அனஸ் பின் ஷரீஃப் என்பவர் கொலை செய்யப்பட்டார். இதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்னாடியே அவரை குறிவைக்கிறது இஸ்ரேல் என்று சொன்னோம். பிறகு அவர் ஷஹீதான பிறகு அந்த செய்தியும் சொன்னோம். அவரை ஹமாஸ் ஏஜென்ட்னு அவருக்கும் அவரு கூட உள்ள கேமரா ட்ரூப்பையும் வர்ணித்து கொண்டே இருந்தது ராய்டர்ஸ் தான். வாஷிங்டன் போஸ்ட்டு, நியூயார்க் டைம்ஸு, அசோசியேட்டட் பிரஸ் இவை அனைத்துமே சேர்ந்துதான் இந்த கொலைக்கு பத்திரிகையாளர்கள் 245 பத்திரிகையாளர்கள் கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தார்கள். இந்த கொலைகள்
வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 இந்த ரெண்டுல, அதாவது உலக மகா யுத்தம் 1, உலக மகா யுத்தம் 2, இந்த ரெண்டிலும் கொலை செய்யப்பட்ட பத்திரிகைகளை விட அதிகமானது. இந்த பத்திரிகைகள் என்ன செய்கிறது என்று சொன்னால், இஸ்ரேலிடம் காசை வாங்கி கொண்டு சற்று நேர்மை இல்லாமல் பத்திரிகா தர்மத்தை பாதுகாக்காமல் இஸ்ரேலினுடைய பொய்களை விற்பனை செய்து கொண்டு இருக்கின்றன. பல பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்படுவது. இப்போ நாசர் ஆஸ்பத்திரியில் பத்திரிகையாளர்களை அவர்கள் ஹமாஸ் ஏஜென்ட் என்று வர்ணித்துக் கொண்டிருந்ததால் தான் இஸ்ரேல் ஹிட் லிஸ்ட்ல ஏற்றிச்சு. அப்பவும் இவர்கள் அதை கண்டிக்கல. இப்போ நாசர் ஹாஸ்பிட்டல்ல நடந்த இதையும் அமைக்கி வாசிக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லி இருக்கிறார். இது இந்த உலக மீடியாக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு பெரிய அளவில் நாம் ஒரு பத்திரிகையாளர் ராய்டர்ஸை சேர்ந்தவர் இப்போ ரிசைன் பண்ணிட்டாரு. ரிசைன் பண்ணிட்டு ஒரு சேர்ந்த பெண்மணி ரிசைன் பண்ணிட்டு இப்படி ஒரு பயங்கரமான அறிக்கையை கொடுத்திருக்கிறார். இப்போ இவர்கள் இவ்வளவு குழந்தைகள் இறப்பதையும், இவ்வளவு அப்பாவி பெண்கள் கொலை செய்யப்படுவதையும், இவ்வளவு மனித இனத்தை பிணமாக மாற்றி கொண்டிருக்கின்ற இஸ்ரேலுடைய பொய்யை இன்னும் விற்பனை செய்கிறார்கள் என்றால் பத்திரிகா தர்மம் என்பது எங்கே இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதே போல இஸ்ரேலு கொஞ்சம் பத்திரிகையாளர்களை கொண்டு வந்து இஸ்ரேலில் தங்க வச்சு ஏகப்பட்ட பணத்தை கொடுத்து இஸ்ரேலில் ஹியூமனிடேரியன் எய்டில் இஸ்ரேல் முன்னத்தான் நிற்குது, அதனால பட்னி சாய் வரலன்னு ஒரு பெரிய ப்ராபகேஷனை பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறது. அவர்களுக்கு இதுவரைக்கும் இஸ்ரேலில் காட்டாத இடங்களை எல்லாம் காட்டுகிறது. அது இனி இந்த பிரச்சாரத்தை செய்வதற்கு இந்த ஊடகங்கள் தயாராக இருக்கின்றன. சகோதரர்களை நான் அடிக்கடி இந்த காணொலியில் சொல்வேன். அசோசியேட்டட் பிரஸ்ஸு, ராய்டர்ஸு, இந்த ஏஜென்சி பிரெஞ்சு பிரஸ் அந்த அம்மா குறிப்பிடலை. இது எல்லாம் டெய்லி அங்கே நடக்கின்ற இறப்புகளை, அப்பாவி பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்வதை ஏதோ இராணுவத்தை கொலை செய்த மாதிரி தான் தலைப்பு போடும். அந்த கட்டுரைகளை அப்படியே எடுத்து நமது ஆங்கில பத்திரிகைகள் இங்கே நடுகின்றன. இவங்க பெரிய பெரிய 100 வருஷம் 200 வருஷம் பத்திரிகை நடத்துன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் அங்கே கரஸ்பாண்டன்ட் கிடையாது. ஏன்னா உள்ள விட மாட்டான், கொண்டு போடுவான். இல்லைன்னா பணத்தை வாங்கிட்டு அவனுக்காக பிரச்சாரம் செய்யலாம்ங்கிற அளவுக்கு பத்திரிகா தர்மம் பெரிய அளவில் அடிபட்டு இருக்கிறது என்பதை அந்த சகோதரி சொல்லியிருக்கிறார். அவருடைய அறிக்கை மிகவும் முக்கியமானது. அதில் ரொம்ப அழுத்தமாக சொல்லக்கூடியது வார் கிரைம்ஸ், இஸ்ரேலே செய்யக்கூடிய போர் குற்றங்களை புனிதமானது என்றும், அதனால் பாதிக்கப்படுகின்ற பெண்களையும் குழந்தைகளையும் டீஹியூமனைசிங் த விக்டிம்ஸ், அதாவது அவர்களை புல்களாகவும் புன்மை துறைகளாகவும் சித்தரித்து எழுதுவது இவர்களுக்கு வேலையாக ஆகிவிட்டது. அதனால இவங்க வந்து தங்களுடைய பத்திரிகையாளர்களை பற்றியே கவலைப்படுவது இல்லை. கடைசியில் என்னாச்சுன்னா, நாசர் ஆஸ்பத்திரியில் 2வது குண்டு போடும்போது ரைட்டர் ஏஜெண்டே கொண்டுட்டான். இப்போவும் அவர்கள் அதை கண்டிக்க மனமில்லாமல் தான் இருந்து கொண்டு இருக்கிறார் என்பதை சொல்லியிருக்கிறார். இது மீடியாவை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் உள்ள மீடியாக்கள் எப்படி இந்த பாலஸ்தீன விவகாரத்தை வைத்து முஸ்லிம்களுக்கு எதிராகவும் கொலைகளை செய்கின்ற, படுகொலைகளை செய்கின்ற, வார் கிரிமினல், ஹோலோகாஸ்ட் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற நத்தியானுவை தூக்கி பிடிக்கின்றன, அவனுடைய செயல்களை எப்படி அவை நியாயப்படுத்துகின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு இப்போ அந்த பஞ்சம் இல்லை. அல்மயாதீன், சபா நியூஸ் ஏஜென்சி, பிரஸ் டிவி, அல் ஜசீரா போன்றவைகள் முன்னணியில் நின்று நமக்கு அந்த செய்திகளை தருகின்றன. இனிமேல் ஹூத்திஸோடைய தாக்குதலுக்கு வந்தால், ஹூத்திஸ் நேற்றும் அந்த மல்டி ஹெட்டட் கிளஸ்டர் பாம்பு இதை வச்சு அடிச்சிருக்காங்க. அந்த ஹூத்திஸோடைய தாக்குதலை இப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அணிதிரண்டு நிற்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, என்னடா இருக்கு இஸ்ரேலில், எல்லாம் தான் அழிஞ்சு போச்ச, நீ வந்து இப்போ என்னத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த யுத்தத்தை நடத்துகிற, உன்னை காப்பாற்றுவதை தவிர என்று கேட்டு இருக்கிறார்கள். ஈரான் வந்து நேற்று ரஷ்யாவில் ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் டிஃபென்ஸு அதாவது பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். ஈராக்கில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேறுகின்றன. சிரியாவை பொறுத்தவரை ஹோலான் கைட்ஸை முழுமையாக போராளிகள் விடுவித்த மாதிரி தெரியுது. ஏன்னா ஹான்ஸ் நாட் சொல்லியிருக்கான், நாங்கள் மீண்டும் கோலான் ஹைட்ஸ் வருவோம், அதுக்கப்புறம் அங்கிருந்து போகவே மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக பெரிய அளவில் ஒரு பாதுகாப்பு போராளிகளுக்கு கிடைக்கும். இஸ்ரேலுடைய பாதுகாப்பு நாளுக்கு நாள் ஒன்றுமில்லாமல் ஆகி இருக்கிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதோட ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இப்பொழுது இஸ்ரேல்
அமெரிக்காவினுடைய கால்களில் விழுந்து ஏதாவது யமன்ட கொஞ்சம் எங்கள் தாக்குதலை எங்கள் மீது நடத்துகின்ற தாக்குதலை நிறுத்த சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.